அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சீ ஃபுட்ஸ் லவர்ஸ்க்காகவே ஸ்பெஷல் ப்ரான் பிரியாணி செஞ்சுருக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ப்ரான் பிரியாணி செய்யும் போது இன்க்ரீடியன்ட்ஸ் அளவுகள் நான் சொல்கிறேன். அரை மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸை நாங்கள் இப்போ குக் பண்ணிக்கொள்ளுவோம். தண்ணி கொதிக்கும் போது அதுக்கு பே லீவ்ஸ், காடமம், பட்டை, கிராம்பு, எண்ணெய், உப்பு, அதோடு ஊற வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸையும் போட்டு 90% கிட்ட குக் பண்ணிக்கொள்வோம். இது சீரக சம்பாலையும் ட்ரை பண்ணலாம். ரைஸ் இப்போ நல்லா குக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நாங்கள் வேறொரு பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கொள்வோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கீயும் போட்டுக்கொள்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆகி வரைக்கும் அதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீவ்ஸ் போட்டுக்கொள்ளுங்க. இப்போ பெரிய 2 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக மட்டும் வதக்கி கொள்ளுங்க. எப்படியும் வெங்காயம் வதங்குறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கும். அதோடு நாங்கள் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்வோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது நல்லா வதங்கணும். அதோட கட் பண்ணி வச்சிருக்கிற 2 பெரிய தக்காளியை சேர்க்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி கொள்ளணும். அதோடு சேர்த்து நாங்கள் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கொள்வோம். அதோடு சேர்த்து 5 பச்சை மிளகாயும் போட்டுக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/4 கப் அளவுக்கு புதினா, 1/4 கப் அளவுக்கு மல்லித்தலை சேர்த்துக்கொள்ளுங்க. அது 2 நிமிஷம் கொஞ்சம் வதங்குற மட்டும் விடுங்க. மல்லித்தலை, புதினா நல்லா வதங்கின பிறகு நாங்கள் மசாலா சேர்ப்போம். இன்றைக்கி நான் இந்த பிரியாணிக்கு சிம்பிள் மசாலா தான் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், கறி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கி கொள்கிறேன். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். போட்டு இருக்கிற மசாலா பவுடர் எல்லாத்துலேயும் பச்சை வாசனை போன அப்புறம் நான் தயிரை சேர்த்துக்கொள்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்கிறேன். அப்புறமா ப்ரான்ஸை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த ப்ரான்ஸில் இந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். ப்ரான்ஸ் வதங்க 2 to 3 மினிட்ஸ் ஆகும். இப்போ இதில் நான் 1/2 லெமன் ஸ்க்வீஸ் பண்ணி போடுறேன். ப்ரான் பிரியாணிக்கு மசாலா அதிகமாக சேர்க்க வேண்டாம். இப்போ இது ரெடி ஆகிட்டு இனி நாங்கள் தம் போடுவோம். இப்போ தம் போடுற பாத்திரத்தில் ஃபஸ்ட்டுக்கு ரைஸை நாங்கள் பரத்தி கொள்வோம். இது இப்போ நாங்கள் லேயர்லாம் போடுவோம். ஃபஸ்ட்டுக்கு ரைஸ் போடுவோம், அதுக்கு பிறகு ப்ரான் மசாலா போடுவோம், அதுக்கு பிறகு திரும்ப மேலால் ஒரு லேயர் ரைஸை போட்டுட்டு திரும்ப ப்ரான் மசாலா போடுவோம்.
அதே மாதிரி எல்லா ஸ்டெப்பையும் கம்ப்ளீட் பண்ணிடுவோம். இப்போ இதுக்கு மேலால் கொத்தமல்லி தழை கொஞ்சம் போடுறேன். அதோட ஒரு ஸ்பூன் நெய்யும் போடுறேன். நான் வந்து இன்றைக்கி ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணிட்டு தான் தம் போட போகிறேன். இப்போ அடியில் பழைய ஒரு தோசைக்கல்லை வச்சுட்டு அதுக்கு மேலால் இந்த பாத்திரத்தை வச்சுருவோம். இப்போ இது 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல மணக்க ப்ரான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சீ ஃபுட் லவராக இருந்தால் இந்த பிரியாணியை கண்டிப்பாக ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன்.